Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 11.7 தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு இன்டெகிரேஷனை பேஸ் பண்ண மாதிரி வருது. இது வந்து ஃபுல்லாகவே ஃபார்முலாவை பேஸ் பண்ணி உங்களோட 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக படிப்பீங்க. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம வந்து முதல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 divided by 1 plus 2x the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ளஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு பேசிக்காக tan இன்வர்ஸ் ஃபார்முலா தான் வரும். ஸோ 1/1 plus x ஸ்கொயர் அப்படின்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ த திங் இஸ், ஆனால் இந்த இடத்துல நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு இங்கே வந்துட்டு எக்ஸு கூட ஒரு 2வும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கே எப்படி மாறும், 1/1 plus ax தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கா. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ax டிவைடட் பை a அப்படின்னு வரும். ஓகே, அதாவது நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்கும்போது இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம், எக்ஸசைஸ் 11.1லலாம். இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸு கூட ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே எக்ஸ் மட்டும் எழுதுனீங்கன்னா இங்கே ஏஎக்ஸ்ன்னு எழுதணும், டிவைடட் பை இந்த கான்ஸ்டன்ட் என்னவோ அது இங்கே கீழே போடணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே இருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும், இதை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் tan இன்வர்ஸ் ஆஃப் 2x ஓகே டிவைடட் பை 2 ஓகே டிவைடட் பை 2 ப்ளஸ் c அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ எப்போவுமே ப்ளஸ்ஸு ஸ்கொயரு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இப்படி வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 9x ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்துட்டு 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதா உங்களோட ஃபார்முலா. ஸோ இது வந்துட்டு முன்னாடியே உங்களுக்கு ஃபார்முலாஸ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா எக்ஸு கூட உங்களுக்கு 9 இருக்குது. ஓகே, 9 அப்படிங்கிறதா உங்களுக்கு ஏன்னு அர்த்தம். ஸோ 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஏஎக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அப்போ என்ன வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏ வரும். ஓகேவா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏஎக்ஸ் இருக்கு, அப்போ ஏஎக்ஸ் போட்டுருணும். அந்த ஏவை மட்டும் நம்ம கான்ஸ்டன்ட் 1/aன்னு வரும், அதை தான் நான் டிவைடட் பை ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ இதை இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோசிக்காம சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x டிவைடட் பை 9 ப்ளஸ் c அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 25x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எழுத போகிறோம்னா இன்டெக்ரல் ஓவர் 1 divided by root of 1 minus 5x the whole square dxன்னு எழுத போகிறோம். 25 5னும் x the whole square இந்த மாதிரி நம்ம எழுதிக்க போகிறோம். இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்குல்ல இதே ஃபார்மேட்டில் தானே இருக்குது. ஸோ இதே ஃபார்முலா தான். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5x டிவைடட் பை 5 ப்ளஸ் c அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதோட வந்துட்டு எக்ஸாம்பிள் 11.7 ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.